டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி சின்ன வெல்வெட் பீட்ஸில் எப்படி நெக்லஸ் பண்ணுறதுன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான திங்ஸ் வெல்வெட் பீட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரிங்காகவே உங்களுக்கு கிராஃப்ட் ஷாப்பில் கிடைக்கும். வெல்வெட் பீட்ஸ் வேரியஸ் கலரில் கிடைக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். அது அப்புறமா கீர் லாக், தென் ரெட் கலர் டாலர், தின் வளையம், 2 நம்பர் தின் வளையம், 2 நம்பர் திக் வளையம், 2 மீனாக்காரி பால்ஸ். அதுக்கப்புறமா பேக்கில் இந்த மேக்னெட்டிக் திருகு. இது மாதிரி மேக்னெட்டிக் திருகு. இப்போது இந்த கீர் ஒயரை எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணிட்டேன். இந்த திக் வளையம் எடுத்துட்டு இந்த கார்னரில் இப்படி விட்டுட்டு ஒரு கீர் லாக், அதுக்கப்புறம் இன்னொரு கீர் லாக், 2 கீர் லாக் போட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்னஸ்க்காக தான். அதுக்கப்புறம் இந்த திக் வளையத்தை இப்படி எடுத்து எண்டு கொண்டுட்டு இந்த கீர் லாக்குள்ளே இந்த எண்ட் ஒயரை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி இப்படி நல்லா டைட்டாக இந்த எண்டு வரைக்கும் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இப்படி கட்டரில் டைட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸஸாக இருக்க ஒயரை நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. இப்போ எவ்வளோ பீட்ஸோ இந்த பீட்ஸோட கவுண்ட் சென்டராக கரெக்டாக வரத்துக்காக அந்த பீட்ஸை நீங்கள் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் இங்கே 24 பீசஸ் அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த டாலர் சென்டராக வரும்போது நெக்லஸ்க்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா, அதுக்காக. இப்போ இந்த ஹோல்ஸ் உள்ள விட்டு ஒரு பீட்ஸாக கொடுத்துட்டு வாங்க. ஸோ இது நெக்லஸ் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு லென்த் இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல
ரெட் கலர் வெல்வெட் த்ரெட்ன்றதால நான் ரெட் கலர் பீட்ஸ்னால் ரெட் கலர் ஸ்டோன் பெண்டன்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்டோனுக்கு பக்கத்தில் கோல்டன் பீட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கோல்டன் பீட்ஸ் 2 பீட்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த டாலர் வந்து நகராமல் இருக்கிறதுக்கு. சில பீட்ஸில் ஹோல்ஸ் வந்து சரியாக இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த எண்டில் இந்த டாலரை இன்சர்ட் பண்ணுங்கள். கோல்டன் பீட்ஸ் இருந்தாலும் கோல்டன் பீட்ஸில் வேறு ஏதாவது பீட்ஸ் வச்சுருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த சென்டரில் இந்த மாதிரி ஒரு பீட்ஸ். இப்போ இந்த பக்கம் எப்படி வெல்வெட் பீட்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த பக்கமாக இது பண்ணணும். இப்போ இந்த பீட்ஸை கரெக்டாக கோத்து முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ வந்து இந்த அதே மாதிரி ஃபஸ்ட் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி திக் வளையம் எடுத்துக்கோங்க. திக் வளையம் இன்சர்ட் பண்ணிவிட்டு கீர் லாக், 2 கீர் லாக். கீர் லாக், இன்னும் ஒரு கீர் லாக். இது போட்டுட்டு இந்த திக் வளையத்தை அது ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் நகர்த்திக்கிட்டு கீர் லாக்கை உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு நான் கொஞ்சம் ஒயர் லென்த்தியாகவே எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக கூட எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஷார்ட்டாக பண்ண போகிறோமோ லாங்காக பண்ண போகிறோமோ அந்த பீட்ஸ் கவுண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கீர் ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இந்த வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு அதே மாதிரி டைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் இப்படி கட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த பேக் செயின் வேணும்னாலும் நீங்கள் பேக் செயின் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மேக்னெட்டிக் திருகு சொன்னேன் இல்லையா? அது மேக்னெட்டிக் திருகு. இது வந்து ஈஸியாக டக்குன்னு அப்படியே கழுத்தில் இது பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து
தின் வளையம் இருக்கு இல்லையா, தின் வளையத்தை லைட்டாக இப்படி பண்ணி தின் வளையமில் இப்படி விட்டுட்டு இந்த வளையத்துக்குள்ளே இது விடுங்க. இதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் இட். அதே மாதிரி இந்த பக்கமும் டைட்லி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது இப்படி போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக குத்திக்கும். ஸோ வீட்லேயே சிம்பிளாக வெல்வெட் பீட்ஸ் நெக்லஸ் பண்ணுறது எப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம். இது மாதிரி வேரியஸ் கலரில் ஸ்கை ப்ளூ, நீங்கள் என்ன சேரீ வியர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, என்ன ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இது கிஃப்டாகவும் பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.